Hey friends, வணக்கம், welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு நேச்சுரல் ப்ளீச் and இந்த ப்ளீச் வந்து இந்த சம்மருக்கு ஆப்டான ஒரு ப்ளீச்சுங்க. பிகாஸ் இப்போ நான் வந்து வெளியே போயிட்டு வந்தோடனே என் கையில் பாருங்க இந்த சன் டேன்ல வாட்ச் போட்ட இடம் ஒரு கலர்ல இருக்கு, ஸ்கின் ஒரு கலர்ல இருக்கு. ஆப்வியஸா என் ஃபேஸும் வந்து நல்லா டேன் ஆயிருக்கு. ஸோ இந்த டேனை ரிமூவ் பண்றதுக்கு எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணது ப்ளீச் பண்ணா நம்ம முகத்துல இருக்க டேன் வந்து ரிமூவ் ஆயிடும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் வீட்லயே வந்து சேஃபான இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி வந்து நேச்சுரலா வந்து நம்ம டேனை ரிமூவ் பண்ண போறதுன்னு தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த சம்மர் சீசன்ல டெஃபினட்டா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் ப்ளீச் வந்து பண்றேன், வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்ல இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரேன். இந்த நேச்சுரல் ப்ளீச் போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும், அப்படியே எடுத்தோம் போட்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளென்ஸ் பண்ண போறோம் நம்ம ஃபேஸை. முகத்துல இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு அதுக்கு நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பால், பச்சை பால், அதுக்கப்புறமேட்டு ஆர்கானிக் நேத்ராவோட அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் காட்டன் பேட் போட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணேன். அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்ச நேரம் வந்து என் ஃபேஸில் வந்து நல்லா ஒரு மசாஜ் பண்ணேன். நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும். அதாவது தண்ணி வச்சு கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது நேச்சுரலான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுருந்தேன் இல்லையா. பால், அலோவேரா ஜெல், இது ரெண்டுமே ரொம்பவே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஜென்டிலாக நம்ம ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது கூடவே வந்து ஒரு காட்டன் பேடும் போட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த காட்டன் பேட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்லாக இருக்கும். வெளியே போயிட்டு வந்த பிறகு இந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்பப்போன்னு இருக்கும். அப்போ இது சில்லுன்னு எடுத்து வைக்கும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து அந்த ஃபீலோடையே வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு வேண்டி தான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கு. இதை எடுத்து என் ஃபேஸில் வைக்க போகிறேன். ஃபீல் இட். ஓகே, இதை வந்து ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த பாலும் அலோவேரா ஜெல்லும் நல்ல ஒரு ஜென்டில் கிளென்சர் மாதிரி ரியாக்ட் பண்ணுது. என் முகத்தில் இருக்க எல்லாருக்கும் வருதே. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மிக்சர் வந்து ஒரு க்ரீம் மாதிரியே ஆச்சு, ஒரு அதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி இருக்குது. இதை காட்டன் பேடில் எடுத்து நான் இப்படி அப்ளை பண்ணுறேன். பாருங்களேன் அந்த க்ரீம் மாதிரி இருக்கா. ஸோ அந்த க்ரீம் மேலே இப்படி ஜென்டலாக நம்ம இந்த காட்டன் பேடை வச்சு ரப் பண்ணுறோம். இந்த கையில் வந்தாலே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். நம்மளோட நேச்சுரல் டேன் ரிமூவல் ப்ளீச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. ஸோ உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு தோலோடைய நல்லா சீவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம அதோட ஜூஸை வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு தக்காளியோட சாறு, நீங்கள் தக்காளியை அப்படி அரைச்சி போட்டாலே ஓகே. என்கிட்ட வந்து நல்ல குழப்பலான்னு அதோட விதை மாதிரி இருந்தனால நான் அதையே வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதுவும் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேஷியோக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட், அதுவும் இந்த ஒரு சீசனுக்கு டெஃபினட்டாக ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், அதாவது குக்கும்பர். அது வந்து நான் நல்லா தோல் அதே மாதிரி உருளைக்கிழங்கு எப்படி சீவினோ அதே மாதிரி இதையும் வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் அதோட சாரும் 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த வெள்ளரிக்காய் எடுக்கும் போது அதோட வெள்ளரிக்காயோட தோலும் நீங்கள் வந்து சீவணும். அப்புறம் அந்த வெள்ளரிக்காயோட விதையும் விழாத மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து ஸ்க்ரேப் அவுட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். வெள்ளரிக்காய் விதை போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரெட்னஸ் வர ஆகும். அதாவது எனக்கு நான் பல தடவை அதை ட்ரை பண்ணி எனக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் ரெட் ஆகும். ஆனால் 1 to 2 ஹவர்ஸில் வந்து அது செட்டில் டவுன் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம்.
நம்ம சாதம் வடித்த சாதம் இருக்கு இல்லையா, உப்பு போட்டு வடித்த சாதம் இல்லை, நம்ம வந்து நார்மலாக வந்து உப்பு போடாமல் வடித்த சாதத்தை வந்து எடுத்துக்கிறோம். இந்த வடித்த சாதத்தில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னோட டெக்ஸ்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஸ்கின்னோட பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ அண்ட் நேச்சுரல் ப்ளீச் டூ. ஸோ இதையும் வந்து ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து மெயினாக இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறது அலோவேரா ஜெல். இது ஆர்கானிக் நேத்ராவோட அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னன்னா, இந்த அலோவேரா ஜெல் வந்து நம்மக்கிட்ட வீட்டில் எங்கேயாச்சும் பக்கத்தில் கிடைச்சா நீங்கள் அதே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணதில் என்கிட்ட இப்போ எந்த விதமான நேச்சுரல் அலோவேரா ஜெல் என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பேஸில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ஆர்கானிக் நேத்ராவை வந்து வாட்ச் பண்ணுறேன். காஸ் ஏன்னா வந்து இதில் வந்து எந்த விதமான கலரிங் எதுவுமே கிடையாது, கொஞ்சமாக மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. மற்றபடி நல்ல ஒரு லைக் கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது, ஸ்கின்ல நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குது. அண்ட் நேச்சுரலாக ஒரு அலோவேரா ஜெல் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்குது. வித்தவுட் கலரிங் இல்லாமல் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அலோவேரா ஜெல். இது வந்து அப்படியே நீங்கள் ரேண்டமாக உங்கள் ஃபேஸ்க்கு, கைக்கு, கால்க்கெல்லாம் வந்து டேரெக்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸையும் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறோம், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அலோவேரா ஜெல் வந்து தேவைப்படும். அதுவும் இந்த சம்மருக்கு இந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை வந்து கூலிங்காக சூதிங்காக வச்சுக்கிறதுக்கு அலோவேரா ஜெல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால அலோவேரா ஜெல்லும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச அந்த மிக்சர் ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸ் எல்லாம் வந்து இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அப்புறம் பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா மை மாதிரி, அதாவது அந்த கன்சிஸ்டன்சி, பேஸ்ட் கன்சிஸ்டன்சி எடுத்து அப்ளை பண்ணுற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றி பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூடயும் போடலாம். பட் நான் வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து சாதம் வந்து உங்களுக்கு இருக்க இறுகிக்கிட்டே இருக்கும். இன்னும் இறுகிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து டைரெக்டாக என் ஃபேஸில் இப்போ அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபேஸில் வந்து அவ்வளோ டர்ட் எல்லாம் இருந்தது இல்லையா, இப்போ வந்து என் ஃபேஸை வந்து மறுபடியும் அதே ப்ராசஸ் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது விட்டு ஒரு 20 to 30 minutes வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் நெயில் பெயிண்ட் ஒர்க் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நெயில் கட் பண்ணி அப்புறம் பெயிண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் மீன்வெல். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து அப்படியே முகத்தில் ஊறிட்டே இருந்தது. அதாவது அந்த புல்னஸ், டைட்னஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தது. அப்புறமேட்டு அந்த ஒரு காமிங், சூத்திங்காக இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் ஆச்சு. டெஃபினட்டாக நீங்கள் வெளியே போயிட்டு வந்தோடனே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து இதை வந்து நல்லா தண்ணி வச்சு ஸ்ப்ளாஷ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அது எப்படி அந்த பேக்கை ரிமூவ் பண்ணணும்னா, தண்ணி வச்சு முகத்தில் வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்டலாக அப்படியே தேய்ச்சி எடுக்கும்போது ஜென்டில் ஸ்க்ரப் மாதிரியும் ஒர்க் ஆகும். அதே சமயம் அந்த பேக்கும் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ நம்ம முகத்துக்கு நாமளே வந்து மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னே உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்கின் பிரைட்டாக இருக்கும். அந்த டயர்ட்னஸ் போய், டல்னஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் உங்களோட ஃபேஸில் அந்த டேன் வந்து ரிமூவ் ஆனது. மெயினாக இந்த இடத்துலலாம் எனக்கு டேன் நல்லாவே இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த ஷேடிங்லேயே உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ஓரளவுக்கு அந்த டேன் வந்து நல்லா ரிமூவ் ஆயிருக்கு. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப், நான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து என்னதான் இதெல்லாம் பண்ணாலுமே கண்டிப்பாக மாய்ஸ்சரைசிங் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ மாய்ஸ்சரைசிங்க்கு மறுபடியும் அந்த அலோவேரா ஜெல்லே வந்து லைட்டாக எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டேன். இப்போ தொட்டு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், அப்டேட்டடான நீங்கள் வந்து நல்லா ரிலாக்ஸ் மோடுக்கு போய்க்கலாம். மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணுங்கள். அதாவது வெளியே போயிட்டு வந்துட்டோம், இனிமேல் வெளியே போக மாட்டோம் அப்படின்னு இருக்கும் போது இந்த பேக்லாம் வந்து போடுங்க. இப்போ நம்ம வந்து மறுபடியும் வெளியே போகிறோன்னா நீங்கள் இந்த பேக்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போ வந்து ஒரு அட்லீஸ்ட் வீட்டில் கொஞ்ச நேரம் தங்குவோம், இருப்போம், அப்படி எங்கேயும் மறுபடியும் வெளியே போகிற வேலையிலையும் அந்த டைம் இது வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து லைக் நேற்று நைட்டே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு ஃபுட்டேஜ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. யதார்த்தமாக வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளரிக்காவும் தோலோடையும் அந்த விதையோடையும் சீவி போட்டதுனால எனக்கு இங்கே மட்டும் கொஞ்சம் ரெட் ஆகிடுச்சு. பட் அது வந்து ஒரு 15 minutesல வந்து செட்டில் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சென்சிட்டிவ் ஸ்கின் கூட அது கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரையல் மெத்தடில் நான் வந்து இது பண்ணதாங்க. இந்த குக்கும்பரோட அந்த ஒரு தோலையும் எடுத்துட்டு விதையும் போடாமல் அதுக்கப்புறம் அந்த மேல் பகுதி சாறு இருக்குல்ல, அதையும் மட்டும் வந்து ஸ்க்ரேப் அவுட் பண்ணி அதோட சாறு
சார் எடுத்தனால தான் எனக்கு வந்து எந்த விதமான ரெட்னஸும் இல்லாமல் ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் பக்காவாக இருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்காக பார்த்து நான் வந்து செஞ்சேன். ஸோ இப்போ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை, இஷ்யூஸ் இல்லை, நார்மல் ஸ்கின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த தோலோடையும் அந்த வெள்ளையோடையும் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.